இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 29ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த நாளில் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு பொருளாதாரத்திலேயோ பலவீனத்திலேயோ மனவேதனையாலோ ஒரு வார்த்தையினால் நம்ம சோர்ந்து போயிருப்போம். அப்போ அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால் அவர் பலன் உங்களுக்கு கொடுக்கிறார். இது முதல் காரியம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் கொடுத்து இப்போ உங்களுக்கு பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இளைஞர்களும் அவங்க ரொம்ப அப்படியே இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க, வாலிபர்களும் இடறி விழுவாங்க. ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். இப்போ தான் நம்ம ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். முதல் 2 பாயிண்டில் 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ரீகால் பண்ணுகிறோம். சோர்ந்து போகிறவருக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ பலனை கொடுத்து பெருக பண்ணுகிறார். எதில் பெருக பண்ணுகிறார்? நம்மளுக்கு பலனை கொடுத்து நம்ம சோர்வெல்லாம் நீக்கி நம்மளை ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் பலனை கொடுத்து இன்னும் நம்ம பெருக, அதாவது இன்னும் நமக்குள்ளே ஒரு ஊற்று எடுக்க, அந்த ஜீவ ஊற்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருகுவோம். கர்த்தருக்குள்ளேயும் நம்ம பெருகுவோம். நம்மளை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க, இவங்க முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த தெய்வ பிரசன்னத்தை பார்க்க முடியுது, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்,